இந்த காலையில இயேசுவின் நாமத்திலே உங்களை மறுபடியும் ஒரு ஞாயிறு நாளிலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் மறுபடியும் வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். தேவன் நமக்கு நல்லவராயிருக்கிறார். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் என்பது நீங்களும் நானும் தான். கட்டடங்களோ பெரிய பெரிய மாடங்களோ இல்லை, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறோம். ஆகவே நாங்கள் வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற போது அந்த ஆராதனை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த காலையிலும் இந்த நூல் வழியாக என்னை கூட சேர்ந்திருக்கிற பார்க்க போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலையிலும் கர்த்தர் வார்த்தையை நம்ம கற்றுக் கொடுப்பாராக. ஆமென். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல காலை வேளையை கொடுத்திருக்கிறார், புதிய நாளை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. எத்தனையோ பேர் மறைத்து விட்டார்கள். எத்தனையோ பேர் வியாதியோடு கூட, எத்தனையோ பேர் பிரச்சனையோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கு இந்த நாளை காண நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த நாளை கர்த்தருக்குள்ளே நன்றாய் கழிப்போம், கர்த்தருக்குள்ளே செலவழிப்போம். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். ஆகவே இந்த காலையிலும் நான் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் நினைக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், தேசத்துக்காக தேவன் தேடும் நெகோமியா. தேசத்துக்காக தேவன் தேடும் நெகோமியா. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நெகோமியாவை பற்றி நாங்கள் பார்ப்போமானால், பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே 603 பக்கம் சொல்லப்படுகிற நெகோமியா பற்றி சொல்லப்படுகிறது. நெகோமியாட சரித்திரத்தை பார்க்கிற போது, நெகோமியா சிறைப்பிடிக்கப்பட்டு பபிலோன் தேசத்திலே இருக்கிற ஒரு மனிதன். நாங்கள் பார்த்தால் 3 தடவைகள் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட வாலிபர்கள், படித்தவர்கள், திறமையானவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 605 ஆண்டில் ஒரு தடவை, கிறிஸ்துவுக்கு முன் 597, கிறிஸ்துவுக்கு முன் 586. இப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு போன மக்களுக்குள்ளே தேவன் ஒரு சிலரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அவர்களை பாவித்தார், அவர்களோடு கூட இடைப்பட்டார். தானியேலை கர்த்தர் பயன்படுத்தினார், எஸ்தர், அதே போல நெகோமியா, எஸ்ட்ரா, செருபாபேல், இப்படி பல பேரை பயன்படுத்தினார். இப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு போன இந்த மக்கள் 3 கட்டத்திலே இஸ்ரவேலுக்கு திரும்பினார்கள். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, செருபாபேலுடைய தலைமையிலே ஆலயத்தை கட்டுவதற்கு திரும்பினார்கள். இரண்டாவது, கிறிஸ்துவுக்கு முன் 458 பார்த்தால் எஸ்ட்ரா தலைமையிலே திரும்பினார்கள். அதன் பிறகு பார்த்தால் நெகோமியா, கிறிஸ்துவுக்கு முன் 445 ஆண்டில் நெகோமியா 3 தடவைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசம் திரும்பி வந்தார்கள். இதுதான் நெகோமியா புத்தகத்துடைய சம்பவமா இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே அங்கிருந்த கோரஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் பேசி அவனோட மனதில் ஏவி தன்னுடைய திருச்சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் அவன் ஏவினபடியால் அவன் ஆலயத்தை கட்ட வழி திறந்து இந்த 3 தடவையிலே ஜனங்களை அவன் அனுப்புவது நாங்கள் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நெகோமியா பற்றி பார்த்தால், நெகோமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய தகப்பனுடைய பேர் அகலியா. அவன் அர்த்தசரா பெருசியா ராஜாவுக்கு அவன் பானபாத்திரக்காரனாயிருந்தான். அரண்மனையிலே அவன் வேலை செய்கிறவனாயிருந்தான். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, நெகோமியாட தகப்பன் வீட்டார் எருசலேமில் வந்து கிட்டத்தட்ட 140 வருடங்கள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 140 வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கலாம் என்று ஊகிக்கிறார்கள். ஏனென்றால் சில வேளை நெகோமியாவுக்கு எருசலேமை பற்றி தெரியாது, இஸ்ரவேலை பற்றி தெரியாது. ஆனால் அவனுடைய தகப்பனோ அவனுடைய உறவினர்களோ சொன்ன கேள்விகளை வைத்து அவன் தன்னுடைய நாட்டை விசாரிக்கிறான். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் ஒரு சகோதரனை விசாரித்த போது 3ஆம் வசனம், அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மிந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடப்பட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, நெகோமியா பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நெகோமியா கிட்டத்தட்ட 140 வருடங்கள் அவனுடைய தகப்பன் வீட்டார் அங்கிருந்து வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். உண்மையாவே நெகோமியாவுக்கு தன்னுடைய இஷ்டவேலை பற்றி தெரியாது, தேசத்தை பற்றி தெரியாது. ஆனால் அவன் கேள்விப்படுகிறான், அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது, அங்கே ஜனங்கள் நிந்தையையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறான் என்று கேள்விப்படுகிறான். இப்படி கேள்விப்படுகிற போதுதான் அவன் என்ன செய்யறான் பார்த்தீர்கள், அவன் கேள்விப்பட்ட போது அழுது, அதாவது அவன் அழுகிறது மாத்திரமில்ல, துர்க்கித்து, அதாவது அழுகை ஒரு நாளோட போயிடலாம், ஆனா துர்க்கித்துன்றது அதாவது நினைத்து நினைத்து வேதனைப்படுவது, நினைத்து நினைத்து. உதாரணத்துக்கு ஒரு
தாய் தன்னுடைய பிள்ளையை விபத்தில் மறித்து விட்டதென்றால் அந்த பிள்ளையை மறக்க முடியாதவள் தாயை பார்த்தால் அவள் அடிக்கடி அதை நினைத்து அவள் தூக்கப்படுவதை பார்க்கிறோம். சுனாமி நேரங்களிலே எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்தார்கள். இன்றும் ஒரு சிலர் அதை நினைத்து துக்கமாக இருக்கிறார்கள். அதுதான் துக்கிப்பு. எருசலேம் இடிபட்டு கிடக்கிறது, எருசலேம் ஆலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, அங்கிருக்க மக்கள் நிந்தை அனுபவிக்கிறான்னு சொல்லி அவன் கேள்விப்பட்ட போது அழுது துக்கித்து உபவாசித்து அவன் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கூட அவன் மன்றாடி ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, நான் அதிக நேரம் இந்த காலில் உங்களோடு கூட பேசவில்லை. தயவு செய்து பார்க்கிறவங்க முற்று முழுதும் இப்ப பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நெகோமியாவை பொறுத்தவரை நெகோமியாவுக்கு ஒரு பதவி இருந்தது. அதாவது ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன் என்றால் என்ன? ஒரு முக்கியமான பதவி. ராஜா சாப்பிட முதல் குடிக்க முதல் அதை நெகோமியா தான் சாப்பிடுவான். அவை ராஜாட சமூகத்துல எப்பயும் நெகோமியாவுக்கு ஒரு அனுமதி இருக்கிறது, நல்ல மதிப்பு இருக்கிறது, ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிறது, ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதே நேரம் அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, ஒரு நல்ல பதவி இருக்கிறது, ஒரு நல்ல பட்டம். எல்லாரையும் பார்க்க நெகோமியாவுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் நெகோமியா அந்த பட்டம், பதவி, சந்தர்ப்பம், அந்த மகிமை, அந்த கனத்தை அவன் விரும்பாமல் அவன் தன்னுடைய தேசம் அடிபட்டு கிடக்கிறது, அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, ஜனங்கள் மகா நிந்தையும் துக்கத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லி அவன் கண்ணீரோடு அழுது துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்த்து மன்றாடுகிறான். தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தின் நிலையை நாம் பார்க்கிற போது மிகவும் பயங்கரமா இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆனால் இல்லாவிட்டால் மரித்தவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள், நாம் உயிரோடு இருக்கிறோம், நாம் நல்லவர்கள் என்பதல்ல. இல்லாவிட்டால் இன்றைக்கு நாம் இருக்கிற நம்ம நல்லவர்கள் என்பதற்காக அல்ல. தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏன்? நம்முடைய தேசத்திலே, நம் தேசத்துக்காக, நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, சூழ்நிலைகளுக்காக தேவ சமூகத்திலே நாம் பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யுத்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற போது எல்லா இடங்களும் ஊழியர்கள், சபைகள், ஜனங்கள் நேரம் இல்லாட்டியும் நேரம் எடுத்து உபவாசங்களை போட்டு, இரவு ஆராதனைகளை போட்டு ஜனங்கள் ஜெபித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 200க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மரிக்கிறதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 7000 பேர் மரித்திருக்கிறதை இந்த கொரோனாவால் பார்க்கிறோம். எல்லா இடங்களும் ஜனங்கள் ஒரு நாய் அடிபட்டு விழுந்து கிடக்கிறது போல ஜனங்கள் இந்த வைரஸின் தாக்கத்தால் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். வைத்தியர்கள் மறிக்கிறதை பார்க்கிறோம், ஊழியர்கள் மறிக்கிறதை பார்க்கிறோம், சிறு பிள்ளைகள் மறிக்கிறதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த கொரோனா வைரஸால் மறிக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். பிரியமான ஆண்டவருக்குள்ளே இன்றைக்கு எல்லா பிரதேசங்களிலும் ஒரு பெரிய பயங்கரம். ஏன்? நம்ம அரசியலை நாங்கள் பார்த்தால் இன்றைக்கு அரசியல்வாதிகள், ராஜாக்கள் சுயநலவாதிகளாக, சந்தர்ப்பவாதிகளாக வாழ்வதை பார்க்கிறோம். தங்களுக்காக மக்களுக்காய் வாழாமல், பொது நலத்துக்காய் வாழாமல், மக்களுக்காக வாழாமல், தங்களுக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக, தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக இன்றைக்கு தேசத்தை ஆளுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் விலைவாசி கூடி கொண்டு போகிறது. அன்றாண்டு வாழுகிற கஷ்டப்படுகிற மக்கள் ஒரு நேர சாப்பாடு கூட சாப்பிடுவதற்கு மிகவும் கஷ்டப்படுறதை பார்க்கிறோம். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, தேசத்துல மனித அபிமானம் அற்று போய்விட்டது. மனித அபிமானம். கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஐயா அவருடைய மூச்சு எடுக்க முடியாதபடி அவர் திடீரென விழுந்திருக்கிறார். அவர் 8 மணிக்கு காலையில விழுந்திருக்கிறார். ஆனா பின்னிரம் 2 மணி போல பிஹெச்ஐயும் எம்ஓச்சும் வந்துதான் அவரை தூக்கி இருக்கிறார்கள். இதுக்கு அவருடைய சொந்தக்காரர்கள், பிள்ளைகள் எல்லாருமே பக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனா ஒருத்தர் கூட அவரை தூக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நாய் ரோட்டில் அடிபட்டு கிடந்தால் நாம் அதை போட்டு விட்டு போகிறது போல இன்றைக்கு மனிதர்கள் தேசத்துல மரித்து கொண்டிருக்க பார்க்கிறோம். மனித அபிமானம் இல்லை, அன்பு இல்லை, அக்கிரமம் அதிகரித்து காணப்படுகிறது. ஒரு பக்கம் விலைவாசி, இன்னொரு பக்கம் மரணங்கள், இன்னொரு பக்கம் பயம், கொள்ளை நோய், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்தில் மிகவும் மோசமாய் நடக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, கடவுள் உங்களை ரட்சித்து விடுதலையாக்கி ஜீவனோடு வைத்திருக்கிறானால் நீங்கள் செய்த நல்ல காரியம் அல்ல, நான் செய்த நல்ல காரியம் அல்ல. இன்றைக்கு நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நாளை காண கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரா? இந்த நாளிலே நம்முடைய தேசத்திலே ஒரு நன்மை உண்டாக நீங்களும் நானும் ஒரு நல் வாழ்க்கை வாழ முடியும். நான் உங்களுக்கு இதை பார்க்கிற எல்லாருக்கும், திருச்சபை மக்கள், நண்பர்கள், இதை பார்க்க ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளே,
எந்த அரசியல்வாதியாலும், எந்த பணத்தாலையும், எந்த வைத்திய துறையாலும் இவைகளுக்கு ஒரு பரிகாரம் பண்ண முடியாது. தேவ ஜனங்கள் தன்னுடைய தேசத்துக்காக ஆண்டவர் சமுத்திரை முழங்கால் படியிட்டு உபவாசம் பண்ணி கடவுள் நோக்கி பார்த்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபிக்கிற போது கர்த்தர் தேசத்துல நன்மை உண்டு பண்ணுவார். இன்றைக்கு நேற்று அவர்களுக்கு நடக்கிறது சகோதரா சகோதரி, சிலவர்கள் இன்றைக்கு உனக்கு நடக்கலாம், நாளைக்கு உன்னுடைய வீட்டுக்கு நடக்கலாம். ஆகவே தேவ பிள்ளை, இந்த காலையிலே இந்த ஞாயிறு ஆராதனையிலே, இந்த காலை செய்தியிலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? தேவ பிள்ளைகளே, தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு அரமணித்தியாலம் ஒதுக்குங்கள். தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு அரமணித்தியாலம் ஒதுக்குங்கள். இன்றைக்கு தேசத்தில் நம்ம சுகமாய் சுகித்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தேசத்திலே நம்முடைய பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு போய் படிக்க வேண்டும் என்றால், ஜனங்கள் கர்த்தரை தேடி ஆராதனையில் ஒழுங்காய் கலந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏழை எளிய மக்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்று நல்லொரு வாழ்க்கை வாழும் என்றால், நம்முடைய தேசத்தின் நிலை மாறணும். தேசத்தின் நிலை மாறணும் என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிற மக்களாய் மாற வேண்டும். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் போனுக்கு நிறைய நேரம் செலவழிக்கிறோம், டிவிக்கு நிறைய நேரம் செலவழிக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்கு எவ்வளவு நேரம். உங்கள் தேசத்துக்காக ஒரு அரமணித்தியாலம் செலவழிக்க ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க தெரியாமல் வைக்கலாம். ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என் தேசத்தின் மேல் மனமிறங்கும் என்று சொல்லுங்கள். என் தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய தலைவர்கள் இந்துக்களா இருக்கலாம், முஸ்லீம்களா இருக்கலாம், பௌத்தர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா, இவருடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள். அரசியல்வாதியுடைய அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள். விக்கிர ஆராத நிமித்தம் தேவ கோவாக்கினை தேசத்திலே வராதபடி கர்த்தாவே மனமிறங்கும் என்று சொல்லி இந்த சூழ்நிலைக்கு நாம் ஜெபிக்காவிட்டால் குற்றம் நம்மேலும் சுமரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு நெகோமியா அவன் தன்னுடைய பட்டத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய பதவியை பார்க்கவில்லை, அவன் கிரியைகளை பார்க்கவில்லை. ஐயோ, தனக்கு விட்டுட்டு போக முடியாத ராஜ அரண்மனையில் இருக்கிறேனே, எனக்கு நேரம் இல்லை என்று அவன் நினைக்கவில்லை. அவன் உபவாசித்து தன்னுடைய தேசத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு கர்த்தர் நம்ம உயிரோடு வைத்து ஒரு நாளை நினைத்து நம்முடைய தேசத்துக்காக கதறுவோம், நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம், நம்முடைய தேசத்துக்காக ஒரு அரண்மனைத்தியாரம் நம்ம நேரம் செலவழிப்போம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல நம்முடைய தேசத்தையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எஸ்தரை பார்த்தீர்களா வேதாமத்திலே? எஸ்தர் அவள் தன்னுடைய ராஜ அரண்மனையிலே தான் சுகமாய் வாழ்ந்திருக்கலாம் ராணியாக. ஆனால் அவள் சொல்லுகிறாள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி அவள் தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக அவள் ஒரு தீர்மானம் பண்ணதை பார்க்கிறோம். எலியாவை பார்க்கிறோம். அவன் நம்மை போல பாடலோனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 6 மாதம் மழை வரக்கூடாது என்ற வரவில்லை. திரும்பவும் ஜெபித்தான், மழை பெய்தது. கருத்தாய் ஜெபித்தான். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை, ஆபிரகாமை பற்றி உங்களுக்கு சொல்லலாம். ஆபிரகாம் தன்னுடைய அண்ணனுடைய மகள் லோத்துக்காக, சோதம் குமராவுக்காக அவன் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறான். இன்றைக்கு நீங்கள் பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். வேதத்திலே அதிகமான காரியங்கள் யாக்கோபு 5:16 சொல்லப்படும் புதிய ஏற்பாட்டிலே நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம சின்னாளா இருக்கலாம், பெரியாரா இருக்கலாம், நீங்கள் ஊழியக்காரரா இருக்கலாம், ஒரு தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்லை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தின் நிலை மாற வேண்டும் என்றால், நம்முடைய தேசத்தின் பயங்கரமான சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்க ஒப்புக்கொடுங்கள். ஒரு அரமணித்தியாலமாவது ஒரு நாள், அது ராத்திரி நேரமா இருக்கலாம், இல்லாட்டி அதிகாலை நேரமா இருக்கலாம், ஒரு பகல் நேரமா இருக்கலாம். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு அரமணித்தியாலம் நேரம் கொடுங்கள். ஆண்டவரே, தேசத்தின் மேலே மனம் இறங்கும் என்று சொல்லி, எங்கள் கிராமங்கள் மேலே மனம் இறங்கும். கர்ப்பிணி தாய்மார் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வைத்தியர்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியர்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, கர்த்தரே பரிகாரி. நம்முடைய தேசத்துக்கு கர்த்தரே பதிலாக இருக்கிறார். நம்முடைய தேசத்துக்கு கர்த்தரே சுகமாக இருக்கிறார். அவை நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் தான் ஆண்டவர் நிச்சயமாய் தேசத்தில் மாற்றத்தை கொடுக்க முடியும். நெகோமியா அன்றைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அன்றைக்கு தன்னுடைய பதவியை, தன்னுடைய இடத்தை பார்க்கவில்லை, நேரம் இல்லை என்று பார்க்கவில்லை, பட்டத்தை பார்க்கவில்லை, அந்தஸ்தை பார்க்கவில்லை. அவன் தேசத்துக்காக கண்ணீரோடு உபவாசம் பண்ணி துர்க்கித்து, பல நாட்களாய் துர்க்கித்து அழுது ஜெபிக்க ஆரம்பித்தான். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. உடைந்து போயிருக்கிற அலங்கத்தை, இடிந்து போயிருக்கிற அலங்கத்தை அவன் மூலமே கர்த்தர் கட்டினார். தேசம் பாதுகாக்கப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், நான் ஒருவரால் எப்படி முடியும், இதால் எப்படி, எனக்கு படிப்பில்லை, எனக்கு அனுபவம் இல்லை, அந்தஸ்து இல்லை, என்னோட பணம் இல்லை, நான் ஜெபிப்பதால் எப்படி முடியும்? நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், சவால் விடுகிறேன். நீங்கள் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்களை சுத்திரிக்கிறவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். நம் தேசத்துல மாற்றங்களை கொடுப்பார்.
நாம் ஜெபிக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை, சபைகள் ஜெபிக்கவில்லை என்று நாம் சொல்லவில்லை. ஜெபிக்கிறோம், ஊக்கமான ஒரு கருத்தான ஜெபம் இல்லை. இன்றைக்கு தலைகளில் வேறு விதமான பிரச்சனைகள், வேறு விதமான போராட்டம், வேறு விதமான காரியங்கள் இருக்கிறது. அருமையான வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, இந்த காலிலே ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், உன்னை தேடுகிறார். ஒரு நெகோமியாவை போல நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நம்முடைய தேசத்தின் பாவங்களுக்காய், பாரங்களுக்காய், விக்கிர ஆராதனைகளுக்காய், கோபாக்கினைகள் நீங்கும்படி ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நிச்சயமா நீங்க ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் மூலம் நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு நெகோமியாவை போல கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு நெகோமியாவை போல யாக்கோபு 5:16 படி நீங்கள் ஊக்கமாய் அறையை பூட்டி ராத்திரியோ காலையிலோ பகலோ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்து கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவர் இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றம் தருவார். ஆமென். இது நிமித்தம் நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் பாடசாலைக்கு போக முடியும். இது நிமித்தம் நாம் சுயாதீனமாய் வெளியே நாம் நடமாட முடியும். ஆராதனை கலந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இப்படியே போனால் நம்முடைய இளம் சந்ததி, அடுத்த சந்ததியில வாழ்க்கையில பல காரியங்களை நாம் முன்கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்த சந்ததி பின்மாற்றத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய தேசத்துக்காக ஒரு அரை மணி தியாலமா நான் ஜெயிப்பேன். ஆண்டவரே, நான் ராத்திரியில் ஒரு நேரம் எடுப்பேன், இல்லாவிட்டால் காலையில் பகல்ல ஒரு நேரம் எடுக்க நான் ஜெபிக்க ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் தான் ஜெபிக்க வேண்டும், என் தேசத்துக்காக நான் தான் பாரப்படணும் என்று சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த காலையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவீங்க இருக்கிற இடத்துல நான் ஒரு விஷயம் இந்த காலையில் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய ஞாயிறு நாள் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் பயங்கரங்கள் ஆண்டவர், தேசத்தின் இந்த கோவிட் நிலைமைகள், எத்தனையோ மனிதர்கள் மறைக்கிறார்கள், எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்த, எத்தனையோ பேர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, எத்தனை நல்லவர்கள் மறைக்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஆண்டவர் பொருளாதாரத்தை பார்க்கிறது மிகவும் பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகளை பார்க்கிற போது சுயநலமாய் போய்கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நீர் தான் பரிகாரி. கர்த்தாவே, எங்கள் தேசத்துக்கு நீர் தான் நல்லவர். ஆண்டவரே, நீர் தான் பதில் கொடுக்க முடியும். இந்த காலையிலே ஆண்டவரே, நெகோமியாய் போல என் தேசத்துக்காக நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தேசத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கத்தக்கதா, உபவாசம் பண்ணி ஜெபிக்கத்தக்கதா ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் குடிகள் மேலே மனமிறங்கும் என்று சொல்லி, விக்கிர ஆராதனை மன்னிக்கப்பட்டும் என்று சொல்லி, மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி உம்மிடத்துல காதலி ஜெபிக்கிற ஒவ்வொருவர், ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த கால் ஒரு புது கிருபை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. குறிப்பா இந்த காலையில் ஆண்டவரே, பயந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, அதறியப்பட்டு போயிருக்கிற, என்னால முடியாது, ஐயோ எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களையும் கர்த்தர் தொடுவீராக, அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, அவர்களோடு கர்த்தருடைய வாழ்க்கை வல்லமை இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த காலையில ஒரு புது கிருபை கர்த்தர் கண்டெடுங்கப்பா. ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளாலே தேசத்துல மாற்றம் வரும் என்று உண்மை. ஆண்டவரே, ஒரு எஸ்தராலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது, ஒரு ஆபிரகாமாலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஆண்டவரே, ஒரு அன்னாளாலே ஆண்டவரே அந்த தேசத்துக்கு ஒரு மாற்றம் வந்ததே. கர்த்தாவே, அவருடைய ஜெபத்துக்கு பதில் வந்ததே. ஆண்டவரே, இந்த காலம் நம்முடைய பிள்ளைகள் தங்களை ஜெபிக்க ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுப்பார்களாக. ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவி அவருடைய வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளாக யாரா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியை அவர்கள் நெருக்கி ஏவும்படி நான் ஜெபிக்கிறேன். வழிநடத்துங்கப்பா, பொறுப்படுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த எண்ணத்தோடு சமூகத்தில் அமர்ந்திருக்கத்தக்கதா ஆயத்தப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஒப்பு கெடுக்கிறோம். ஆண்டவரே, 7 மணிக்கு ஜூம் வழியா நடக்கிற ஆராதனை ஒப்பு கெடுக்கிறோம். நீர் அதிலும் இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதிய நேரம் கர்த்தர் வழிநடத்துகிறாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அரை மணி தியாகமாவது நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறார், உங்களை கர்த்தர் அழைக்கிறார். நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம் தேசத்துல தருவார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.